ஆட்சியில அப்படின்னு சொல்றாரு. கொள்கையே கொள்ளையடிக்கிறது தான், அண்டர் கிரவுண்ட்ல கொள்கையை அடகு வச்சுக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அந்த கொள்கைப்படி பல திட்டங்கள் நிறைவேற்றி கொண்டே இருக்கின்றன. திட்டங்களை நிறைவேற்றாமல் இருக்கிறோமா? கொள்கையிலிருந்து மாறுபட்டு நிற்கிறோமா? இல்லை, திட்டங்கள் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். அதே போல கொள்ளை என்பது இவர்கள் எல்லோரும் சொல்றது, பாஜக சொல்றது, எல்லாரும் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். இது ஒரு அரசியல்ல ஏதாவது குற்றம் சொல்லணுங்கிறதுக்காக சொல்ற விஷயம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது அரசாங்கத்தால் அல்ல. அதைத்தான் நான் குறிப்பிட்ட இந்த சிறுவன் விளையாட்டை சொல்லும் பொழுது, இது போன்ற ஒரு விளையாட்டிலே ஈடுபட்டு இதை போன்ற துறைகளிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிற இளைஞர்கள் இது போன்ற தவறுகளில் இறங்க மாட்டார்கள். அது தனிப்பட்ட விஷயங்கள், தனி மனித குற்றங்கள். அதில் ஈடுபடுபவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். இது நன்றாக தெரியும். இது மணிப்பூர் அல்ல. மணிப்பூரிலே 4 பெண்களை நிர்வாணப்படுத்தி அழைத்து சென்ற பொழுது கூட இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனால் இங்கே என்ன குற்றம் நடந்தாலும் உடனடியாக அவர்கள் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பதையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா ஆரம்பிச்ச கட்சியை கைப்பற்றினவங்க இன்னைக்கு என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு. அவருக்கு அண்ணாவையும் தெரியாது. அவர் முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசையில் இருக்காரு. யாராச்சும் கட்சி, அண்ணாவே முதலமைச்சர் ஆகணும்னு கட்சி ஆரம்பிக்கல. கட்சி ஆரம்பிச்சு முதல் தேர்தலிலே போட்டி போடல. அந்த காலகட்டத்தில் பல முறை கொள்கைக்காக சிறை சென்றவர் அண்ணா. 52 இந்திய எதிர்ப்புக்காக சிறை சென்றவர். 64 விலைவாசி போராட்டத்திலே கலந்து கொண்டு சிறை சென்றவர். இப்படி இது போன்ற போராட்ட களத்திலே நின்று சிறை சென்றவர். இப்பொழுது உள்ளவர்களுக்கெல்லாம் போராட்ட களத்திலே நின்றால் சிறை என்று சொன்னால் பாதி பேர் அரசியலுக்கே வரமாட்டார்கள். மறக்கல. அண்ணா சொன்னவற்றை தான் இன்றைக்கு நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். தலைவர் கலைஞர் அவர்களும் அண்ணா சொன்னவற்றை தான் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதிலிருந்து ஒரு துளி விலகவில்லை. இன்றைக்கு எங்கள் தலைவர் ஒன்றிய அரசிடம் போராடி கொண்டிருப்பது மாநில உரிமைகளுக்காக. அதைத்தான் அண்ணா சொன்னார். அதை இவரும் பின்பற்றி வருகிறார். யார தற்கொலைன்னு சொன்னா? யாரு தற்கொலைன்னு சொன்னா? தற்கொலைன்னு யாரு? அப்படியெல்லாம் ஒண்ணு சொல்லல. நாங்க ஒரு கொள்கைக்காக வந்தோம், போராடினோம், சிறைக்கு சென்றோம். அந்த கொள்கைக்காக, மொழிக்காக சிறைக்கு சென்றோம். அதே போல மக்களுக்கு 1952 அவரவர் குலத்தொழிலை செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது அதற்கு எதிராக போராடி சிறைக்கு சென்றோம். இப்படி கொள்கைக்காக சிறைக்கு சென்றோம். தேர்தல் அரசியல் கூட 1949 ஆரம்பித்த கட்சி 67 தான் தேர்தலிலே ஆட்சியை பிடிக்க முடிந்தது. ஆனால் இன்றைக்கு ஆரம்பித்து விட்டு நாளைக்கு ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் பதில் சொல்வது பலனற்ற ஒன்று.